பூனை தெரியுமா? வைத்த நல்ல பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை கொன்று தின்ற எலியை குறைக்கின்ற நாயை. வாமிட் வந்தா வெளியே போயடியா, வகுப்பை கெடுத்துறாதே. இவனும் சரியில்லை. அடுத்ததா ஒருத்தர் வந்திருக்காருல்லே, வாங்க பத்மஸ்ரீ உலக நாயகன் கமலஹாசன், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொண்டையில ஏதோ பிரச்சனையா? நிவாரண 90 சாப்பிடுங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இயற்கையாக பேசுவதை இப்படித்தான். நான் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகி விட்டது. என்ன கேட்டாங்க வர்ற வழியில், சார் நீங்க வந்திருக்கீங்களே, கௌதமி மேடம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொல்கிறேன், கௌதமியை நான் பார்த்து கொள்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷனில், இந்த மாதிரி ஒரு அருமையான ஃபங்க்ஷன், நான் மேடையில் நின்று பேசவில்லை என்றாலும் கூட எங்கோ ஒரு மூலையில் நின்று இதை நான் ரசித்திருப்பேன், வாழ்த்திருப்பேன். பாய், தேங்க்யூ. ஆஹா, அருமையா பேசியிருக்காரு. இவர் ஒருத்தர் தான். அடுத்ததா வர்றாரு இல்லே, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாங்க பேசுங்க. இங்க வருகை தந்திருக்கா பெரியோர்களே, தாய்மார்களே, என்ன வாழ வைத்த தெய்வங்களாக ரசிக பெருமக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சும்மா வீட்டில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஸ்கேட்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. பண்ணி இந்த மாதிரி சார் ஒரு காலேஜ் டே ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வர முடியுமா சொல்லி அப்படி சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை வேண்டாம் விட்டுடுங்க, கொஞ்சம் இமயமலை போக வேண்டிய வேலை இருக்குது, வேண்டாம் அப்படி சொன்னேன். இல்லை சார் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படி சொன்னாங்க. எதுக்கு, நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படி கேட்டேன். இல்லை சார், அங்கே உங்கள் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்கள் வரணும் அப்படி சொன்னாங்க. சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாம் வரலன்னா எப்படின்னு யோசிச்சேன். இங்கே வந்து நிற்கிறேன், உங்கள் முன்னாடி பேசுகிறேன். நான் வரும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா சும்மா படிச்சுட்டு அப்படியே அமைதியாகவே இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் எனர்ஜெட்டிக். ஹேட்ஸ் ஆஃப், ஃபென்டாஸ்டிக். ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படி தான் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒரு பவர், அந்த பவரை நான் இங்கே பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்னைக்கு இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு சில பொண்ணுங்களுக்காக ஏதோ கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பசங்க கேட்டாங்க. சரி கொடுத்துடுவோம், என்ன இப்போ. ஆனால் அது இங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு செட்டே ஆகாது. இது சும்மா மெட்ராஸில் இருக்க ஒரு சில பொண்ணுங்களை பற்றி ஒரு சின்ன பஞ்சு கேட்டுக்கோங்க. கண்ணா, பொண்ணுன்னா அமைதியாக இருக்கணும், ஹை ஹீல்ஸ் போட்டு ஆம்பளைங்க காலை மிதிக்கக்கூடாது. பொம்பளைன்னா நளினமா இருக்கணும், நைட்டி போட்டு நாடார் கடைக்கு போக கூடாது. பொம்பளைன்னா அடக்கமா இருக்கணும், மாமியாரை அடிச்சு அடக்கம் பண்ண கூடாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமா மெகா சீரியல் பாக்குற பொம்பளையும் அதிகமா மெசேஜ் அனுப்புற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. வட்டா அவரு நல்லா பேசிட்டு போயிட்டாரு. இதோட நாம வகுப்பை முடிச்சுக்கிடுவோம். வரட்டுமா? நன்றி. டிஆர்லாம் முடிஞ்சு போச்சுனே. இப்போ இதெல்லாம் நீங்கள் மிச்ச வாய்ஸ்லாம் நீங்கள் எல்லாரும் வந்து ஸ்டேஜில் பண்ண போகிறீங்க, நான் பார்க்க போகிறேன், ரசிக்க போகிறேன். சப்பா இதுக்கே நாக்கு தள்ளுது நமக்கு. ஓகே, நல்லா இருந்ததா? இன்னும் ஒரு முறை கைத்தட்டலாம், தப்பே இல்லை. இந்த கைத்தட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக தான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ ஒரு காமெடி தான் அலோடு. ஒரு நேரத்தில் டான்ஸ் வேணுமா, அது நீங்கள் எல்லாம் ஆடுவீங்க, நான் உட்காந்து பார்க்க போகிறேன். ஸோ இன்னும் ஒரு வாய்ஸ் உங்களுக்காக பேசி காட்டலான் இருக்கேன். மேபி கொஞ்சம் இந்த டைமில் பேசினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சமீபத்தில் தான் இவர் வந்து ஒரு உலக சாதனை படைச்சார். யார் அவர்? ஒரு 200 அடிச்சுட்டு அவுட் ஆகாமல் இருந்தார். அதுக்கு பதில் சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்கா. நான் 500 அடிச்சுட்டு ஆடாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன், அவர் என்ன பெரிய 200க்கு போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சச்சின் டெண்டுல்கரோட வாய்ஸ் பேசி காட்டா? சும்மா பேசு, நாங்கள் ஜாலியாக உட்காந்துருக்கோம், நீ பாட்டுக்கு பேசு அப்படிங்கிறீங்களா? ஸோ சச்சின்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறாங்க, தமிழில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி பதில் சொல்கிறார். அவருக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான், தமிழ் புரியல. மேபி நான் இன்டர்வியூ எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன லட்சணத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து சச்சினை இன்டர்வியூ பண்ணியிருந்தா அவர் என்ன பேசியிருப்பார், எப்படி பேசியிருப்பார் அப்படின்றதான். ஸோ சச்சின்கிட்ட நம்ம ஆரம்பிக்கிறோம். சச்சின், இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவோட நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன நடந்தது, என்ன மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? Yeah, there were 7 guys around me trying to disturb my concentration and get me out. Yeah, we did it. சூப்பர் சச்சின், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா நீங்க 200 ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க ஒன் டேல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளானட் அப்படின்லாம் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? Yeah, there were 7 guys around me trying to disturb my concentration and get me out and we didn't miss it. ஐயோ சச்சின், நீங்க வந்து கிரிக்கெட் பத்தி கேட்டா இதே பதில் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நாங்க பர்சனலா போறோம். உங்களுக்கு ஏன் லேட்டா கல்யாணம் ஆச்சு?
Yeah, there were 7 guys around me trying to disturb my concentration. சச்சின் விட்டுருங்க, நான் இதோட அந்த பேட்டியை முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அடுத்த கேள்வி இன்னொன்று வச்சிருந்தேன், உங்களுக்கு ஏன் லேட்டாக குழந்தை பிறந்துச்சுன்னு. அதை மட்டும் கேட்டிருந்தேன்னா இன்னும் விபரீதமாக போயிருக்குனால அப்படியே சச்சின் அமிச்சிட்டோம், வேணவே வேணாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் புதுசாக கற்றுக்கிட்ட வாய்ஸு. இங்கே பேசி பார்த்தேன், சச்சின் மாதிரி இருந்துச்சா சுமாரா?